இந்த செய்தியின் தலைப்பு என்னது? மேலானவைகளை நாடுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. கொலோசியர் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த பவுல் கிறிஸ்தவர்களை பார்த்து, மனம் திரும்பின கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், 1ஆம் நூற்றாண்டிலே அந்த காலங்களிலே கிறிஸ்தவர்களாகிறது மிகவும் கடினம். ஏனென்று சொன்னால், ஒரு உபதேசமாகப்பட்டது முதலாக பரம்புகிறது, முதலாக தேசத்துக்குள்ளே பரவுகிறது, அங்கு சுற்றி இருக்கிற தேசங்களுக்குள்ளே பரவுகிறது. இப்படி கொஞ்சம் பேர் என்ன ஆயிட்டாங்க, ஏசாமி வேணும், அவரை பார்த்தா நல்லவராக இருக்கிறாரு, அவரோட உபதேசம் நல்லதாக இருக்குது, அவர் அற்புதம் செய்கிறாரு, அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மறிச்சிருக்கிறாரு, நமக்கு நோயை சுகமாக்குறாரு, இப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏசாமி கிட்ட வராங்க, ஏசாமி ஏற்றுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி இந்த கொலோசையர் என்கிற ஒரு பட்டணத்தில் நிறைய ஜனங்க இப்போ ஏசாமி ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏசாமி என்ன செய்தாங்க? ஏற்றுக்கொண்டாங்க, இயேசுவின் பிள்ளையா மாறிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இவங்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீ இயேசு ஏற்றுக்கொண்டது மட்டும் போதாது, என்னது, நீ சர்ச்சுக்கு வர்றது மட்டும் போதாது, நீ ஜபம் பண்ணுறது மட்டும் போதாது, நீ காணிக்கை கொடுக்கறது மட்டும் போதாது, நீ விக்கிரகாராதனை விட்டது மட்டும் போதாது, இன்னும் ஒரு படி மேலே போய் மேலானவைகளை நாடு. அல்லேலூயா. அந்த மேலானவைகளை நாடுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. முதல்ல என்ன சொல்றாரு? பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடு. என்னதுங்க? என்னது? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல அப்படின்னா என்ன? அல்லேலூயா. இங்க இந்த விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு. இது யாரை பார்த்து சொல்றாருன்னா, இது காஸ்பல் கிடையாது. இது ஆண்டவர் அறியாதவர்களுக்கு சொல்லலை. சர்ச்சுக்கு வந்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, தசமபாகம் கொடுக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்க. என்னதுப்பா? இன்னும் கொஞ்சம் முன்னேறு. எப்படி? பூமியில் உள்ளவைகளை அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் உள்ளவைகளை விட, பூமியில் உள்ளவைகளை விட, பூமியில் உள்ளவைகளை விட அதிகமா தேடு. இன்னும் அந்த அடிப்படையே வரல விசுவாசிகளுக்கு. உன் குடும்ப காரியத்தை விட ஆண்டோடைய காரியத்தை அதிகமா தேடு. ஏன்னா நீ ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டிருந்தா, இது யாருக்கெல்லாம் இந்த உபதேசம் சொல்றன்னு உரைக்கும்னா, யாரு திருந்துவாங்கன்னா ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டவங்க திருந்துவாங்க. அவங்களுக்கு தான் உரைக்கும். அவங்க தான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற எண்ணம் வரும். இல்லைன்னா சிலதெல்லாம் செவுட்டு விரியன் பாம்பு தான், இந்த காதில் வாங்கி இந்த அதே மாதிரி அப்படியே தான் இருக்கும். அது திருத்தவே முடியாது. ஏனென்றால், ஏன் நான் உனக்கு இதை சொல்றேன்னா, அவர் சொல்றாரு, நான் ஏன் இதை உனக்கு சொல்றேன்னா, நீங்கள் என்ன செய்தீங்க? உலகத்துக்கு செத்து போயிட்ட. என்னைக்கு நீ ஞானஸ்நான தொட்டில இறங்குனியோ, அல்லேலூயா, 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 என்னைக்கு நீ ஞானஸ்நான தொட்டில இறங்குனியோ அன்னைக்கே நீ செத்து போயிட்ட உலகத்துக்கு. என்ன கவனிங்க, அப்புறமா எழுதலாம். இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா? நான் செத்து போயிட்டேன், நான் உலகத்துக்கு செத்தவன் எண்ணம் இருக்கா? அந்த எண்ணம் இல்லைன்னா நீ மேலானதை நாடவே மாட்ட.
நீ அந்த உலகம் என்கிற சேத்திலேயே தான் சுத்திட்டு கிடப்ப. அல்லேலூயா. யாராவது பன்னிய குளப்பாட்டி பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க. பன்னியை யாராவது குளப்பாட்டுவாங்களா? அந்த பன்னியை சாகடிக்கிற அன்னைக்கு கூட குளப்பாட்ட மாட்டான். ஏன்னா அதுதான் போட்டு மேலோட எரிச்சிடுறானே. மாடை குளப்பாட்டி பார்த்துருக்கிறீங்களா? எரும மாடை அந்த விட குளப்பாட்டுறாங்க. என்னது? குளிப்பாட்டின மாடு எப்படி இருக்கும் பார்த்துருக்கிறீங்களா? ஷைனிங்காக இருக்கும். இப்போ மரித்தவன் அவர் சொல்றாரு, நீங்கள் மரித்தீர்கள். எதுக்கு மரித்த? உலகத்துக்கு நீ மரித்திருக்கிறாய், பாவத்துக்கு நீ மரித்திருக்கிறாய், உலக சிநேகத்துக்கு நீ மரித்திருக்கிறாய். நீ அந்த எண்ணமே இருந்தாதான் உனக்கு இந்த பிரசங்கம் குத்தம், உன்னை இந்த பிரசங்கம் சரி பார்க்க சொல்லும். நீங்கள் உலகத்திற்கு மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் எங்க இருக்குது? சொத்து மேல இல்ல, பணத்து மேல இல்ல. வசனம் சொல்லுது, உன் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான். அங்க இருதயத்தை வச்சுக்கிட்டு இங்க எப்படி இயேசுவை தேட முடியும்? உனக்கு எப்படி வசனத்தின்படி நடக்க முடியும்? இந்த விஷயம். உன் பொக்கிஷம் எங்க இருக்கா அங்கதான் உன் இருதயம் இருக்குது. உன் நாட்டமெல்லாம் அங்கதான் இருக்கும். வசனம் மனசில் வைப்ப நீ எப்படி வைப்ப? அல்லேலூயா. ஆனா எங்க யாருடைய ஜீவன் கிறிஸ்துவோடு இருக்கிறதோ உன் உயிர் ஃபுல்லா அங்க இருக்குது. பணத்தின் மேல, சொந்தக்காரங்க மேல. என்னடா இதெல்லாம் இதான் சத்தியம். தன்னைத்தான் வெறுத்து. இந்த உபதேசம்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. பிடிக்கிற ஆளு மட்டும் தேர்னா போதும். அல்லேலூயா. நீ பெரிய பணக்காரியாகி நரகத்துக்கு போறதை விட பணக்காரனாகி நரகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? என் இயேசு சொன்னார், 2 கண்ணை வச்சுக்கிட்டு தான் 1 கண்ணை உடையவனா பரலோகத்துக்கு வா. நீ 2 கண்ணை உடையவனா நரகத்துக்கு போறதை விட. ஆமா, இதாமா உபதேசம். ஆமென். அதுக்காக என்ன ஒண்ணு கொடுக்காம விட்டுருவாரா? உன் தேவை இன்னதென்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தேவை இன்னதென்று உங்கள் பரமபிதா. ஆமா, உனக்கு என்ன எப்ப தேவை சரியா சப்ளை பண்ணப்படும். அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? என்ன நம்மள, நம்ம சபைய. ஒரு காலத்தில் நான், ரஜினி அம்மா, எங்கள் வீட்டு அம்மா எல்லாரும் கடைக்கு போயின்னுக்கிறோம். பிளாஸ்டிக் பொருள் வாங்கலாமா, சில்வர் பொருள் வாங்கலாமான்னு ஒரே போராட்டம். எங்கிட்ட இருக்கிற காசுக்கு பிளாஸ்டிக்கில் தான் பரிசு வாங்க முடியும். எங்கள் வீட்டு அம்மாவும் என் பசங்களும் ஸ்டீலில் தான் வாங்கணுன்றாங்க. இந்த போராட்டத்தில் நான் போயிட்டுருக்கிறேன். கொஞ்சம் காசு கூட இருந்தால் கொஞ்சம் போட்டு என்ன பண்ணலாம், பிளாஸ்டிக்கில் வாங்கலாம். தூத்துக்குடியிலேருந்து அன்றைக்கி காலையில் அவங்களுக்கே தெரியாத ஒரு ஆள் வந்து அந்த வண்டியில் பிரயாணம் போகும்போது முன்னால் இருந்து என் ஒன்றுமே சொல்லலை. அவர்கிட்ட என்ன சொன்னேனாமா? சொன்னமா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஏதாவது சொன்னேன்னா? அந்த பழக்கமே கிடையாது. முன்னால் சீட்டில் உட்காந்துக்கிறவர் பின்னால் சீட்டில் 5000 ரூபாயை கையை நீட்டுறாரு. கொடுத்தாரா இல்லைங்களா? அப்படி அன்னைக்கு தேவைக்காக சந்தித்து ஏங்கின காலம் போய் இந்த வருஷம் விபிஎஸ் பிரைஸுக்கு 27,000 ரூபாய் கொடுத்து ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னாலே வாங்கி வச்சுட்டோம். என்னது ப்ரைஸ் ரெடிமா? ஏன் வாங்கி வச்சோம் தெரியுமா? எலெக்ஷன் வந்து ராத்திரி மட்டும் எத்தனை மடங்கினாங்க தெரியுங்களா? கொஞ்சம் கண்ணை மூடலான்னு பார்த்தா எங்கே மூட விட்டானுங்க. வர வழியெல்லாம் ராத்திரி 1:30 மணி நாங்கள் இங்கே வரும்போது
அல்லேலூயா. என் தேவை என்னதென்று என் பரமபிதா, அல்லேலூயா, தேவை என்னதென்று பரமபிதா பிரைஸு டீச்சர்ஸ் பிரைஸ் முதற்கொண்டு ரெடி. இயேசு ஜீவிக்கிறார். என் ஜீவன் எங்க இருக்கு தெரியுமா? ஊழியம் செய்யறது, எப்படி விசுவாசம், எப்படி நான் பரிசுத்தமாக வருது, இங்கே தான் என் ஜீவன் இருக்குது. என் ஜீவன் இங்கே இருக்கிறதுனால என் தேவை என்னது என்று என் பரமபிதா அறிந்து முன்னாலே கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. உன் ஜீவன் எங்கே இருக்கணும்? கிறிஸ்து உடனே இருக்கணும். ஆலய ஆராதனை விட்டுவிட்டு புள்ள வீட்டுக்கு போனேன்னா என்ன அர்த்தம்? அப்போ உன் ஜீவன் எங்கே இருக்குது? அங்கதான் இருக்குது. நீ தான் செத்து போன ஆளாச்சே. ஞானஸ்நானம் எடுத்தவங்கலாம் கையை உயர்த்துங்க. மொழிகை ஞானஸ்நானம் எடுத்தவங்கலாம். நீ யாரு? பாவத்துக்கு உலகத்துக்கு செத்து போனாள். அதனால தான் அவன் ஞாபகப்படுத்துறார், நீ மரித்தீர்கள். எல்லாத்துக்கும் செத்து போயிட்ட. சாங்கியம், சம்பிரதாயம், சடங்கு, உறவு எல்லாத்துக்கும் செத்து போயிட்ட. அவர் சொல்றார். யாரை பார்த்து சொன்னார்? இதை ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து, ஞானஸ்நானம் எடுத்தவர்களை பார்த்து சொல்றார். செத்து போன ஆளு. ஆனா நீ என்ன சொல்ற? ஆஹா, சும்மா சொன்ன. இன்னைக்கு ஞானஸ்நானத்துல என்ன சொன்ன? நான் இன்னும் சாவல, சும்மா சொன்னேன். இப்ப நீ என்ன சொல்ற? அன்னைக்கு சும்மா சொன்னேன். யாருங்க அப்படியெல்லாம் வாழ முடியும்? என்னக்கா பாஸ்டர், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இப்படியெல்லாம் வாழ முடியாது. நான் அன்றைக்கி தெரியாமல் சொல்லிட்டேன். ஒன்று சும்மா சொன்னேன், இல்லைன்னா இப்படியெல்லாம் சத்தியம் தெரிஞ்சுருந்தா நான் அன்றைக்கி நான் சன்னமே எடுத்துருக்க மாட்டேன். இன்றைக்கி மட்டும் நான் போயிடு, உன்னை யார் கூப்பிட்டா? போ, நரகத்துக்கு போ. போ. இப்போ மட்டும் என்ன ஒன்று? என்ன ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு வீட்டுக்கு போ, சுவிசேஷத்தை சொல்லு, ஏற்றுக்கிட்டா இன்னும் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லு, இல்லைன்னா தூசி ஓதறி விட்டு வந்து நேரு. அவன் இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்கிறான். அல்லேலூயா. விளங்குதா? கடினமான வார்த்தைகளா இருக்கா? சத்தியம் இதுதான். சத்தியம் அப்படிதான் இருக்கும். என்ன இருக்கும்? எதுமா சத்தியம்? என்னதுமா? உண்மை. உண்மை அப்படிதான் இருக்கும். பொய்க்கு தான் கொஞ்சம் சாயம் பூசலாம். பொய்க்கு என்ன பண்ணலாங்க? கொஞ்சம் சாயம் பூசலாம். உண்மைக்கு என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான தங்கத்துக்கு போயிட்டு மெருகாத்தணுமா? இது பண்ணணுமா? கவரிங்க இருந்தால் தான் என்ன பண்ணணும்? அது மறுபடியும் போய் என்ன பண்ணணும்? கொஞ்சம் தங்க மூலம் பூசிக்கின்னு வரணும். இது ஒரிஜினல் 24 கேரட் கோல்டு. அல்லேலூயா. சொல்லக்கூடாது. அன்றைக்கி சும்மா சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், சும்மா சொன்னேன். அதனால தான் ஒரு 6 மாதம் 1 வருஷமாவது தொடர்ந்து சர்ச்சுக்கு வரலைன்னா நான் ஞானஸ்நானமே கொடுக்கறதில்ல. ஏன்னா ஒரு அம்மா கேட்டுச்சு, ஞானஸ்நானத்துக்கு முன்னால் நீ இதெல்லாம் எனக்கு சொல்லியே கொடுக்கலையே. நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்குள்ளே நீ உயிரோடு இருப்பியா பாரு. என்னது? சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இனிமேல் ஆண்டவர் சொல்ற எல்லா வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஞானஸ்நானம் எடுக்காம எல்லாத்தையும் தெரிஞ்ச பிற்பாடு ஞானஸ்நானம், நீ தெரிஞ்ச வார்த்தை தெரிஞ்சுக்க வரல, நீ உயிரோடு இருப்பியா பாரு. அதுக்குள்ள நீ செத்து போயிடுவ, உன் ஆத்மா நரகம் போயிடும். அதுக்கு முன்னாலே நீ கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்து இயேசுவை நம்பி, இயேசுவின் வார்த்தையை நம்பி, இந்த பைபிள் எப்பவுமே நமக்கு நல்லதான் சொல்லிக் கொடுக்கும், இது நமக்கு சரியானதான் டீச் பண்ணுது, இயேசு நல்லவர் தான், இயேசு சொன்னால் ஒன்றும் தப்பாக இருக்காது, இனிமேல் அவர் சொல்கிறத நம்ம நடப்போம், அவர் சொல்கிறத கேட்போம், பாஸ்டர் நல்லதானே பைபிள் தானே சொல்கிறாரு, அதனால அதை இனிமேல் கை கொள்ளணும்னு தீர்மானம் பண்ணி ஞானஸ்நானம் எடு. எடுத்த பிற்பாடு அதன்படி நட, அவரை நம்பு, ஆசீர்வாதம் வரும். நீ என்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்போ நீ தெரிஞ்சுக்கிறது, எப்போ நீ ஞானஸ்நானம் எடுக்கிறது?
விளங்குதா? விளங்குதா? அதுல நீ செத்து போயிடுவ. மொத்தமாக தெரிஞ்சுக்கிறது வரல நீ வெயிட் பண்ணா நீ செத்தே போயிடுவ. அதுக்கப்புறம் உனக்கு ஞானஸ்நானத்துக்கு வாய்ப்பே, அப்போ நீ நரகம் தான் போவ. இப்படியே தான் சொன்னான் அந்த அம்மாவை பார்த்து. அல்லேலூயா. மேலானவைகளை நாடு. 3 பேர் மேலானவைகளை நாடினாங்க. முதல் ஆள் மோசே. எப்படி மேலானவைகள்? ஐயா என்ன மேலானவைகள்? மேலானவைகள் சும்மா 100 முறை சொல்லிக்கிறீங்க. என்னதான் மேலானவைகள்? மேலானவைகள்னா என்ன? கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கு? அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 26. மோசே மேலானவைகளை நாடினான். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, அதாங்க மேலானவர்களை நாடுறது. மேலானவர்கள் பார்வோனுடைய குமாரத்தைங்கிறத நீ வெறுக்கணும். நான் ஒரு இந்த ஆளு, இந்த ஜாதி, இந்த மதம், இந்த குடும்பம், இவ்வளோ பெரிய பணக்காரி, இது பாருங்க எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, என் பிரச்சனை கவனிங்க. என் பிரச்சனை என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும், இதெல்லாம் நீ வெறுக்கணும் முதல்ல. அதனால தான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவனுக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அவன் முதல்ல வெறுத்தது பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்தான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் இந்த எகிப்து தேசத்துக்குரியவன் அல்ல, நான் இஸ்ரவேலன். அப்படின்னா என்ன? நான் ஒரு ஆவிக்குரியவன். அல்லேலூயா. அப்புறமா அனித்தியமான பாவசம். ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவர் ஆராதிக்கிற நேரத்தில், ஆண்டவருடைய காரிய நேரத்தில் வேற இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பாரு. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை என்ன செய்தான்? ஏன்? மேலானவர்களை நாடுறதுனால ஒழித்து தேவனுடைய ஜனங்களோட அவன் சுகபோகமாக ஏசி ரூம்ல நல்லா ஜாலியாக இருக்கணும்னு தெரிந்து கொள்றதை விட்டுவிட்டு எதை தெரிந்து கொள்றான்? அல்லேலூயா. அல்லேலூயா. வந்த பாஸ்டர்ஸ் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் எங்கே படிப்பீங்க? நான் சொன்னால் ஹாலில் படுப்போம். பசங்க எங்கே இவங்கெல்லாம் விசுவாசிகள் எங்கே படுப்பாங்க? ஹாலில் படுப்பாங்க. நாங்கள் எல்லாரும் ஹாலில் தான் படுப்போம். நாங்கள் என்னைக்காவது போய் எங்கள் ரூமில் போய் படுத்தது உண்டாது ராஜா? பார்த்துங்க. ஏன்? என்னத்தில் ஸ்பெஷல்? நான் நினைக்கிறேன், நான் சாலமோனை விட நான் என்னத்தில் ஸ்பெஷல்? அவனை கழுவின இயேசுவின் ரத்தம் தான் என்னையும் கழுவிச்சு, என்ன கழுவின இயேசுவின் ரத்தம் தான் அவனையும் கழுவிச்சு. அல்லேலூயா. எதில் நான் ஸ்பெஷலு? என்ன சாப்பாட்டில் நான் ஸ்பெஷலு? எனக்கு நான் ஒரு ஸ்பெஷல்னு ஒன்று எண்ணம் வந்தாலே நான் அவுட்டுங்க. அல்லேலூயா. நான் எனக்கு என்ன இருக்கணும்? மற்றவர்களை உங்களோட மேன்மை என்ற எண்ணம் இருக்கணும். அதான பவுல் சொல்லி கொடுத்தாரு. அப்ப இவன் என்ன செய்யறான்? அப்போ எப்படி இருக்கணும்? தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறவங்க சபையோடு ஒட்டி இருக்கணும், ஊழியக்காரனோட ஒட்டி இருக்கணும், ஊழியத்தோடு ஒட்டி இருக்கணும். யாராவது போய் எங்கேயாவது ஊழியம் செய்வாங்க, நான் என்ன பண்ணுறேன்? நான் என் வேலை சண்டே மட்டும் அப்படி, அதுவும் எப்பயாவது ஒரு முறை வந்துட்டு போயிடுவேன். யாராவது கஷ்டப்பட்டோம். எப்படி மேலே இதான் அவன் தேடுற மேலானது தெரிந்து கொண்டு பாருங்க. இங்க பாருங்க, இப்படியெல்லாம் வரும்போது ஒரு நம்பிக்கை உண்டு பாருங்க அவனுக்கு. இனி நமக்கு ஒரு பலன் இருக்குது. அல்லேலூயா. இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுனால நான் ஒடுங்கி போக மாட்டேன். நிச்சயமா எனக்கு பலன் இருக்கு.
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நான் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறேன். கடந்த 2 நாட்களாக இந்த பிள்ளைங்கள்லாம் தூக்கம் இல்லாம வேதனையோடு இந்த தம்பியெல்லாம் ராத்திரி முழுசும் வண்டி ஓட்டிட்டு காலையில் எழும்பி இந்த பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு நிமிஷம் படுக்காம அங்க பிள்ளைங்க போய் இறங்கினதுல இருந்து ஏறி வர்ற வரையிலும் பிள்ளைங்களுக்கு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் கிடையாது. இந்த வேலையெல்லாம் பாஸ்ட்டுக்கு தானே செய்தீங்க? என் பிள்ளைங்களுக்கா? இல்லை எனக்கு துணி துவைச்சு போட்டிங்களா? எனக்கு சோறாக்கி போட்டிங்களா? இல்லை நான் உட்காரத்துக்காக பாய் போட்டிங்களா? யாருக்காக செய்தீங்க? இனி வரும் பலன் உங்களுக்கு பிரதிபலன் அதிகமாய் உண்டு, உங்க குடும்பத்துக்கு உண்டு. ஏன் பாடுபடுறாங்க? எதனாலப்பா? என்ன நம்பிக்கையில் பாடுபடுறாங்க? கபடி இருக்கிறவன் பாடுபடுவானா? கபடி இருக்கிறவன் பாடுபடுவானா? நான் ஏன் பாடுபடணும்? யான் இது பண்ணும்? அவங்கெல்லாம் இருந்துருக்குறாங்க, யாருமே வர்றதில்லை. அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் மறுபடியும் அதை அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுறேன். கவனிங்க, எகிப்தில் இருக்கிற பொக்கிஷத்தை விட எதன் மேலே? அவன் வாழ்றது அரண்மனையில் அவ்வளோ பொக்கிஷம் இருக்கு. அதை விட எதை மேன்மையானா? அதிக பாக்கியம். அந்த பொக்கிஷத்தில் கிடைக்கிறத வேண்டாம், அது வேணாம். பொக்கிஷமே எனக்கு வேணாம். அல்லேலூயா. அந்த பொக்கிஷத்தின் மேல நம்பிக்கை வைக்கல. நீ என்னைக்கு வரல இயேசு பொக்கிஷத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற வரல இயேசுவின் மேல நம்பிக்கையே உனக்கு வராது. நீ இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்ட. அந்த பொக்கிஷத்தின் மேல இருக்கிறத விட எது பாக்கியம்? அவன் ஆண்டவருக்காக அவமானமும் நிந்தை அனுபவிக்கிறது பாக்கியம் நினைச்சான். அல்லேலூயா. புருஷன் திட்டுறாரு, திட்டதான் செய்வாரு. அந்த திட்ட சந்தோஷமா இயேசுக்காக வாங்கு. ஒரு புக்கை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வாங்கி படிக்கிறது இல்லை. சத்தியத்தை சந்தித்தேன் புக்கு படிங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு வாரம் பைபிளை படிக்கிறத கூட தயவுசெய்து நிறுத்தி. நீ ரொம்ப பிஸியான ஆளாக இருந்தால் சொல்கிறேன், எனக்கு டைமே இல்லைன்னா பைபிள் படிக்கிறத கூட ஒரு வாரம் நிறுத்திடு. நான் சொல்கிற புக்கை ஒரு தயவுசெய்து ஒரு வாரம் படி, அதுக்கப்புறம் பைபிள் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா அந்த பைபிள் படிக்கும் போதாவது கிறிஸ்தவ ஜீவியம்னா என்ன, ஒரு பெண்மணி எப்படி ஒரு குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரா, ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் அந்த புருஷன் எழுதுறாரு, பைபிளை நான் பார்த்ததில்லை, பைபிளை நான் படித்ததில்லை, என் மனைவி தான் பைபிள் எனக்கு. அவர் ரொம்ப நல்ல புருஷன் இல்லை, கொடூரமான புருஷன். என்ன எப்படிப்பட்ட புருஷன்? காலையில் வந்து சேர்ல உட்கார்றாரு. ஆபீஸுக்கு போனோம், சேர்ல வந்து உட்கார்றாரு. இப்போ என்ன பண்ணணும்? மனைவி வந்து அப்படி உட்கார்றாரு. மனைவி வந்து ஷூக்கு என்ன செய்யணும்? பாலிஷ் போடணும். மா ஐயா, ஏங்க சாயந்தரம் ஒரு மீட்டிங் நடக்குதுங்க, போனோங்க. அப்படியே ஒரு உதவிடுறாரு. ஷூ காலில் ரத்தம் கொட்டுது, பல்லு உடஞ்சி. உடனே அவங்க மாமியார் ஓடி வர்றாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இடிச்சுக்கினாத்த. நீ என்ன பண்ணுவ? ரெண்டாக்கிட மாட்டா வீட்டை அன்னைக்கு. அதான் சத்தியத்தை தந்துத்தேன் புக்கு. இடிச்சுக்கினாத்த, அதனால ரத்தம் வருது. மனுஷன் போறாரு, இங்கே எட்டி வச்சு ரத்தம் வர வச்சுட்டு போறாரு.
அவர் போன பிற்பாடு இந்த அம்மா முழங்கால நிற்குது. ஏசப்பா, என் புருஷனை தொடு, என் புருஷனை சந்தியோ, என் புருஷனை ரட்சியோ, எனக்கு நல்ல புருஷனை கொடுத்தீங்களே. என்ன கொடுத்தீங்க? எந்த புருஷன்? ஷூ காலில் எட்டு வச்ச புருஷனை நல்ல புருஷன்னு உன்னால் சொல்ல முடியுமா? ஜோம் பண்ணுறாங்க. அந்த மனுஷன் பிரச்சாரத்துக்கு போயின்னுக்கிறாரு. இந்த மாதிரி எலெக்ஷன் டைமு பிரச்சாரத்துக்கு போயின்னுக்கிறாரு. இந்திரா காந்தி காங்கிரஸ்காரன் போகிற வழியில் ஒரு கூட்டம், பகத்சிங் அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. ஒரு பாட்டு சத்தத்தை கேட்குறாரு. பிரச்சாரத்துக்கு போக வேண்டியவர் தன்னை அறியாமல் அந்த மீட்டிங்கில் போய் உட்கார்றாரு. சாயந்தரம் வரும்போது ஒரு விசுவாசியாக வராரு. படிங்க, இந்த புக்கை படிங்க. அவர் எழுதுறாரு, நான் வேதத்தை படிக்கல, வேதத்தை பார்க்கல, என் மனைவி தான் எனக்கு வேதம். அல்லேலூயா. பாக்கியம் என்றேன் வேணா. அம்மா படிங்க மாத, கிறிஸ்துவ நிமித்தம் வரும் அவன் பரிசுத்தடி பிள்ளைகளை. நீ மரித்த ஆளாயிருந்தா, பாவத்துக்கும் உலகத்துக்கும் மரித்த ஆளாயிருந்தா, இதெல்லாம் பாக்கியம் என்று எண்ணுவாய். அல்லேலூயா. ஆமா, எனக்கு கண்டிப்பா தெரியும் அடுத்த வாரம் சோறு கிடைக்காதுன்னு. என்னது? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோ பட்டினின்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா இந்த வாரம் சர்ச்சுக்கு போயிடுவேன். அடுத்த வாரம் அதே மாதிரி போயிடுவேன். கண்டிப்பா தெரியும் மத்தியானம் சோறு கிடைக்காது, கறி சோறு கிடைக்காது. வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் கறி சோறு கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்காதுன்னு தெரியும். ஆனாலும் சர்ச்சுக்கு போயிடுவேன். கண்டிப்பா வந்து உதவாங்கணும்னு தெரியும். ஒன்று உதவாங்கணும், இல்லைன்னா விறகு பொழக்கணும், விறகு பொழுது போடணும் தெரியும். ஆனாலும் சர்ச்சுக்கு போயிடுவேன். அன்னைக்கு ஒருவேளை கறி சோறு தான் கிடைக்கல. ஐயோ, இன்னைக்கு கறின்னா வெறுப்பா இருக்கு. கறின்னா வெறுப்பா இருக்கு. அப்படி அவ எங்க வீட்டில் சொல்றதுமா, இன்னைக்கு கொஞ்சம் பொரியல் பண்ணுமா. ஆண்டவர் அன்னைக்கு ஒரு சின்ன காரியத்துக்காக அவ்வளவு தூரம் அவமானமா நிந்தி அனுபவிச்சதுனால இன்னைக்கு திரட்சியா கிடக்கு. இன்னைக்கு திரட்சியா கிடக்கு. அல்லேலூயா. ஆமாங்க, அவமானமும் நிந்தையும் பாக்கியம் என்று எண்ணினால் நீ மேலானவைகளை நாடுகிறாய் என்பது அர்த்தம். அவமானமும் நிந்தையும் கேவலம் எண்ணக்கூடாது. அடின்னு அடித்த பிற்பாடு டே பேசாதரான்னா அதிகமாக வந்து பேசுறான்னு சொல்லிக்குது. அது பாக்கியம் என்று எண்ணினாருங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, மோசே வசனம் அழகா பவுல் சூப்பராக எழுதுறாரு. பலன் உண்டு. இதுக்கெல்லாம் என்ன உண்டு? அந்த வெளிப்பாடு இருக்கிறவங்க மட்டும்தான் இப்படி ஒப்பு கொடுக்க முடியும். அப்படித்தானே? இனி வரும் பலன் மேல் இனி பரலோகத்தின் மேல நோக்கமா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மேலானவர்கள் எல்லாம் நாட முடியும். இனி வரும் பலன் கர்த்தர் நிச்சயமா இந்த பூலோகத்தை ஆசீர்வதிப்பார். நான் கர்த்தருக்காக சகிக்கிற எல்லா பாடுகளுக்கும் அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் கர்த்தருக்காக முதலிடம் கொடுக்கிறது வீணா போவாது. இந்த இம்மையில் என்ன 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், மறுமையில 100 மடங்கு ஆசீர்வதிப்பாருங்கிற எண்ணம் இருக்கிறவனுக்கு தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வரும். இப்படிப்பட்டவங்கள கைவிடுவாரா? கைவிடுவாரா? ஒரு காலம் விட மாட்டார். நாம் என்னவா இருக்கணும்? மேலானவர்களை நாடணும். யார மாதிரி? ஆமாம். போங்க, வீட்டில் போங்க, இன்னும் படித்து தியானிங்க. அந்த 3 வசனம் தான், 24, 25, 26. கொஞ்சம் மோசையை பற்றி படிங்க, தியானிங்க.
நான் இப்படி இருக்கிறேன்னு பாருங்க, நான் இப்படி மேலானவங்களை நாடுறேன்னு பாருங்க, நான் இப்படி மறிச்சிட்டேன்னா என் ஜீவன் எங்கே இருக்குதுன்னு பாருங்க. உங்கள் உயிர் எங்கே இருக்குது, யாரோடு இருக்குது, எந்த அளவுக்கு நீ வளர்ந்துருக்கிற. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தின் அடிப்படையில் உன்னுடைய ஆத்துமா இருக்குதா? செத்து போன உலகத்துக்கும் பாவத்துக்கும் செத்து போன ஆத்துமாவா இருக்குதா, இல்லை இன்னும் அதன் மேல் நாட்டமாக இருக்கிற ஆத்துமாவா இருக்குதா? அல்லேலூயா. இனி வரும் பலன் மேல் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு. இனி இதெல்லாம் பாட அனுபவிச்சா நமக்கு இதோட நல்ல பலன் இருக்குதுன்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாய் அப்படி ஒரு நல்ல பலன் நமக்கு இருக்கிறது. கவலைப்படாதீர்கள். நாம் மோசையை போல ஜீவிக்க ஆசைப்படுவோம், மேலானவைகளை நாட ஆசைப்படுவோம், நம்முடைய வாழ்க்கையில் மேலானவைகளை நாடுவோம். சும்மா கண்டதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இயேசுவை விட்டுறாத, சபையை விட்டுறாத, ஆராதனை விட்டுறாத, ஆண்டவரை விட்டுறாத. ஆமே, அழிந்து போகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு உன்னை அழிச்சிக்காத. அல்லேலூயா.